ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு வணக்கம். திமுகவால டிடிவிக்கு விழுந்த பெரிய அடி. இவரு ரொம்ப நம்பிக்கைக்குரியவரா வலதுக்கரமா டிடிவிக்கு இருந்தாரு. ஆனா இப்போ திமுக பக்கம் இருக்கு. தஞ்சாவூர்ல முக்குளத்தூர் வாக்குகளை மொத்தமா அள்ளுறாங்க திமுக. ரொம்ப டீடைலா டமால் டுமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா இல்ல ரெண்டுக்கு வேணுமா இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா? கமர்ஷியலா ரெசிடென்ஷியல்? கான்டாக்ட் akermit.com 9384915181. தென் மாவட்டங்கள்ல எந்த கட்சியா இருந்தாலும், அதிமுகவா இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் மத்த எந்த கட்சிகளா இருந்தாலும் முக்குளத்தூர் சமுதாய வாக்கு அப்படின்றது கொஞ்சம் பெரும்பான்மையா இருக்கு. ஆனா இந்த முக்குளத்தூர் வாக்கு யார் பக்கம் போக போகுது அப்படின்றதுதான் இப்போ பெரும் செய்தியா இருக்கு. நீங்க அதிமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது முக்குளத்தூர் சமுதாய வாக்கு அப்படியே அதிமுக பக்கம் வந்ததை நம்ம பார்த்தோம். ஆனா ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு அதிமுகவிலிருந்து சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க 3 பேரை வெளியே இருந்தனால எடப்பாடி பழனிசாமி தலைமை வகித்ததுனால முக்குளத்தூர் சமுதாய வாக்கு அதிமுகவுல தென் மாவட்டங்கள் அதிமுகவுக்கு கம்மியா இருந்த நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதுல டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு எடப்பாடி பழனிசாமி ஒழித்தே காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு புறம் போர்க்குடி தூக்கிட்டு வந்தாரு. இன்னொரு புறம் ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தணும், அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இந்த பக்கம் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிய துரோகத்தை ஒழிக்கிறது மாத்திரம் இல்லாம அதிமுகவை ஃபுல்லா என் கண்ட்ரோல்ல எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ணாங்க, அவங்களும் அதிரடியா காமிச்சாங்க. இந்த தேர்தல்ல ஒரு பக்கம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் நிக்கிறாரு, டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி நிக்கிறாரு, வெளியில ஓபிஎஸ் அவர்கள் திமுக பக்கம் போய் சேர்ந்தனால அவர் ஒரு பக்கம் நிக்கிறாரு, சசிகலா அவர்கள் தனித்து எதிர்த்து நிக்கிறாங்க. ஆனா இந்த முக்குளத்தூர் வாக்குகள் யாருக்கு போக போகுது அப்படின்னு ரொம்பவே பேசப்பட்டிருந்தது. இதுல ஓபிஎஸ் அவர்கள் திமுக பக்கம் போய் சேர்ந்ததுனால ஓரளவுக்கு கணிசமான முக்குளத்தூர் வாக்குகள் திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசப்பட்டது. ஏன் அப்படின்னா திமுகவிலேயே முக்குளத்தூர் சமுதாய சேர்ந்த நிர்வாகிகள் ஏராள பேர் இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அதிமுகவை அங்க பீட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்தது. இப்ப ஓபிஎஸ் அவர்கள் போனதுனால இன்னும் கணிசமான தொகுதி வாக்கு வங்கி வந்து என்ன பண்ணிருக்கு, ஏறி இருக்கு. முக்குளத்தூர் வாக்கு வந்து திமுகவுக்கு ஏறி இருக்கு அப்படின்னு பார்க்கப்பட்டது. குறிப்பா தஞ்சாவூர் மாவட்டத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல அங்க கோலோச்சினவங்க வந்து பாத்தீங்கன்னா சசிகலா அவர்கள் தான். சசிகலா அவர்கள் யார் அங்க நியமிக்கிறாங்களோ ஒட்டுமொத்த தஞ்சாவூர் மாவட்டமும் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. இப்பவும் தஞ்சாவூர் மாவட்டம் அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவங்க யாருக்கு கை காட்டுறாங்களோ அவங்களுக்கு முக்குளத்த சமுதாய வாக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. இன்னும் சொல்ல போனா 2017 எடப்பாடி பழனிசாமிக்கும் டிடிவி தினகரனுக்கும் முற்று மோதல் வருது. இதுல பெரும்பான்மையான அதிமுக எம்எல்ஏக்கள் குறிப்பா தஞ்சாவூர் மாவட்டத்துல அதிமுக எம்எல்ஏக்கள் நிறைய பேரு டிடிவி தினகரன் பக்கம் வந்தாங்க. இதுல குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா ரெங்கசாமி அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவர் துணை பொதுச் செயலாளர் இருந்தாரு. இதுக்கு முன்னாடி டிடிவி தினகரனுடைய ஆதரவாளா இருந்தாரு. கிட்டத்தட்ட 18 எம்எல்ஏக்கள் டிடிவி தினகரனுக்கு ஆதரவா இருந்தாங்க இல்லையா அந்த டைம்ல. அப்போ ரங்கசாமியும் ஒருத்தர். இத்தனைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த அளவுக்கு ரங்கசாமியை தாம் பக்கம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முற்பட்டார். பல ஆஃபர்கள் கொடுத்தார். இருந்தாலும் விசுவாசம் அப்படின்ற ஒண்ணு இருக்குல்ல, அந்த விசுவாசத்துக்காக நான் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த ஆஃபர்களை தூக்கி விசிறடிச்சுட்டு நான் டிடிவி தினகரன் பக்கம் வந்து நின்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றளவும் அவர் என்ன பண்ணாரு, டிடிவி தினகரன் அவர்கிட்ட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. இந்த ரங்கசாமி அவர்கள் சசிகலா அவர்களுக்கு நெருங்கிய உறவினர் அப்படின்னாலும் டிடிவி தினகரனுக்கு ரொம்ப ஆதரவா இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ சசிகலாவுடைய ஆதரவாளரா இருந்த ரங்கசாமி அவர்கள் டிடிவி தினகரன் சசிகலாவுடைய அப்ப அவங்க வந்து சிறைச்சாலையில இருந்தாங்க. சோ டிடிவி தினகரன் சசிகலாவுடைய அறிவுறுத்தலின் படிதான், சசிகலாவுடைய பர்மிஷன் படிதான் இங்க எல்லாமே செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா சசிகலா ஆதரவர்கள் உட்பட எல்லாரும் டிடிவி தினகரனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நேற்று வரைக்கும் அவர் என்ன பண்ணாரு, டிடிவி தினகரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இன்னும் சொல்ல போனா 2021 நடந்த சட்டமன்ற தேர்தல்ல டிடிவி தினகரன் ஆதரவாளர் ரெங்கசாமி அவர்கள் தேர்தலில் நின்று கிட்டத்தட்ட 19,000 வாக்குகளை எடுத்தார் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்ல. சொல்ல போனா அந்த பாபநாசம் தொகுதியில திமுக ஜெயிச்சாங்க. திமுக அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கு காரணமே ரங்கசாமி அவர்கள் தான். ஒருவேளை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ரங்கசாமி அவர்கள் தனித்து நிக்காம கூட்டணியோடு நின்று இருந்தா அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் அதிமுக வின் பண்ணி இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அவர் தான் ஓட்டு பிரிச்சார் அப்படின்றதுல ஐயப்பாடே கிடையாது. ஏன்னா
டிடிவி தினகரன் தென் மாவட்டங்கள்ல அதிமுக தோத்ததுக்கான காரணம் டிடிவி தினகரன் தனித்து நின்றதுதான். ஏன்னா 2021 எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் ஒன்றாக இருந்தாலும் டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கிற முக்குலத்தர் வாக்குகள்லாம் டிடிவி தினகரன் பக்கம் தான் வந்தது. குறிப்பா தஞ்சாவூர் மாவட்டத்துல டிடிவி தினகரன் முக்குலத்தர் வாக்குகளை பிரித்தார் அப்படின்ற ஒரு பெரும் செய்தி தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி. பாபநாசம் தொகுதியிலும் ரங்கசாமி அவர்கள் தனித்து நின்றதுனாலதான் 19,000 வாக்கு ஏடிஎம்கேக்கு வர வேண்டிய வாக்கு அவர் தனித்து நின்றதுனால முக்குலத்தர் சமுதாய வாக்க பிரிச்சாரு. சோ இதனால திமுக ஈஸியா அங்க வின் பண்ணிருச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அப்போ அதிமுக தரப்புல இருந்து முன்வைக்க வந்ததை பார்த்தோம். இப்போ இந்த தேர்தல்ல 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. இந்த தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி கூட டிடிவி தினகரன் கூட்டு வச்சிருக்கிறார். சோ அங்க கன்ஃபார்மா எல்லாரும் பேசப்பட்டது என்னன்னா, பாபநாசம் தொகுதியில அதிமுக அடிக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2021 முன்பாக தொடர்ந்து என்ன பண்ணாங்க, அதிமுக தான் அடிச்சுட்டு வந்தாங்க. ஆனா கடந்த தேர்தல்ல டிடிவி தினகரன் கூட இல்லாத காரணத்தினால முக்குலத்த சமுதாய வாக்கு நம்மளுக்கு வராத காரணத்தினாலதான் அங்க இடத்துல தோத்தோம் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு எல்லாருமே என்ன பண்ணாங்க, நம்பினாங்க. இந்த தடவை இபிஎஸ் டிடிவி தினகரனும் கை சேர்ந்ததுனால அந்த இடத்துல ஈஸியா அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ரொம்ப நம்புது. ஆனா டிடிவி தினகரன் தரப்புல இருந்து ரங்கசாமி அவர்கள் என்ன பண்ணாருன்னா, உங்களுக்கு நான் விசுவாசத்தை மட்டும்தான் என்ன பண்ணிருக்கேன், கொடுத்திருக்கேன், நான் எந்த சுகத்தையும் அனுபவிக்கல. இத்தனைக்கும் எடப்பாடி பழனிசாமி எனக்கு எவ்வளவு ஆஃபர் கொடுத்தார், அது எல்லாத்தையும் மீறி உங்களுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நான் பண்ணிட்டேன், எல்லா தியாகமும் பண்ணிட்டேன், எம்எல்ஏ பதவி எல்லாத்தையும் நான் தியாகம் பண்ணிட்டேன். இந்த தடவை பாபநாசம் தொகுதியை கண்டிப்பா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு பெரும் கோரிக்கைய டிடிவி தினகரன் கிட்ட ரங்கசாமி வச்சாரு. டிடிவி தினகரன் எந்த அளவுக்கு முட்டி மோதினாரு அப்படின்றதெல்லாம் பேச்சுகளா இருந்தாலும் ரங்கசாமி அவர்கள் தொகுதி வேலைகளை ரொம்ப மும்முரமா பார்த்துட்டாரு. நான் தான்ப்பா எம்எல்ஏ, இறங்கி வேலை செய்யுங்க, இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவா இருந்திருக்கேன், இப்பவும் நான் தான் எம்எல்ஏ, இறங்கி வேலை செய்யுங்க, பாபநாச தொகுதி நமக்கு தான், நம்ம கண்ணு மூடி நம்ம என்ன பண்ண போறோம், ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதரவாளர்களை நிர்வாகிகளை என்ன பண்ணிருக்காரு, தொகுதியில இறங்கி வேலை செய்ய அனுமதிச்சிட்டாரு. ஆனா எப்படியோ இவருக்கு சீட்டு கிடைச்சிடும், பாபநாசம் தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் சொல்லிட்டு எல்லா நிர்வாகிகளும் என்ன பண்ணாங்க, இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி கராரா இருந்திருக்கிறாரு, ஒருபோதும் பாபநாசம் தொகுதியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இந்த பாபநாசம் தொகுதியில அதிமுக தான் நிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் எந்த அளவுக்கு கேட்டும் அங்க அந்த தொகுதி மறுக்கப்பட்டது. சோ இதனால விரக்தியில் அடைந்த ரங்கசாமி அவர்கள் திமுகவில் போய் இணைஞ்சிருக்கிறாரு. இது டிடிவி தினகரனுக்கு ஒரு பேரடியா இருந்திருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இதன் மூலமா திமுகவுக்கு முக்குலத்த சமுதாயம் வாக்கு லட்டு மாதிரி கிடைக்க போகுது. குறிப்பா தஞ்சாவூர் மாவட்டத்துல ஆல்ரெடி வைத்தியலிங்கம் அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாரு, திமுக பக்கம் போய் சேர்ந்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம இப்ப ரங்கசாமி அவர்கள் திமுக பக்கம் போய் சேர்ந்திருக்கிறாரு. போதாததுக்கு ஓபிஎஸ் அவர்கள் ஒட்டுமொத்தமா என்ன பண்ணிட்டாரு, திமுக பக்கம் போய் சேர்ந்துட்டாரு. சோ முக்குலத்த சமுதாய வாக்குகள் எல்லாமே ஒரு காலத்துல எப்படி அதிமுக வசம் இருந்ததோ அதே போல இப்ப திமுக வசமா மாறப்போகுது. குறிப்பா தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கிற இந்த முக்குலத்த சமுதாயம் அதிகமா இருக்கிற தொகுதிகள்ல திமுக கண்ணுமுடி ஜெயிக்க போகுது அப்படின்றதையும் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ ஆக மொத்த எடப்பாடி பழனிசாமி நினைச்சது ஒண்ணு, டிடிவி தினகரன் நினைச்சது ஒண்ணு. ஆனா இவங்க ரெண்டு பேரு கண்ணிலையும் மண்ணு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை இருக்கு. ரங்கசாமி அவர்கள் இன்னைக்கு டிடிவி தினகரனை விட்டு திமுக பக்கம் போனதுனால எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பேரடி, டிடிவி தினகரனுக்கு ஒரு பேரடி அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. சோ பாபநாசம் தொகுதியில திமுக கண்ணை மூடி நின்று ஜெயிக்க போகுது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. நீங்க 234 தொகுதியா இருந்தாலும் பாபநாசம் தொகுதி கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. சோ டிடிவி தினகரன் அவர்களை விட்டு ரங்கசாமி அவர்கள் திமுக பக்கம் போய் சேர்ந்ததுனால இன்னைக்கு டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் இருக்கிற முக்குலத்தர் வாக்குகள் அப்படியே திமுக பக்கம் போக போது அவங்கதான் அடிக்க போறாங்க அப்படின்னு நிறைய ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க, பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து இந்த பகலாம் என்ன வேணா நடக்கலாம். வெற்றி நடக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம சொல்லலாம். ஆனா அங்க தோல்வியர்கள கள நிலவரம், உள்கட்டமைப்பு அரசியல் இருக்குல்ல, அந்த உட்கட்சி அமைப்பு அரசியல் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேணாலும் கை கொடுக்கலாம், மாறலாம் அப்படின்றதுதான் கலை யதார்த்தமா இருக்குது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.